முண்டு சொல்லுவாங்க தெரியுமா? முண்டு 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 இதுக்கு வேஷ்டிக்கு முண்டு 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 முண்டு. ஒருக்கா நான் ஒரு இடத்துக்கு போன போது ஒரு லேடி வந்து என்கிட்ட മലയാളത്തില சொல்றேன், ചേട്ടാ എൻ്റെ ഭർത്താവ് ചേട്ടനെ പോലൊരു മുണ്ടനാ. അപ്പം ഞാൻ முதல்ல കേട്ടപ്പോൾ ഏതോ അവർക്ക് ആക്സിഡന്റ് ആയി ഏതോ ആക്സിഡന്റ് വെച്ച് എന്നെ എന്ത് പറ്റിയതാണ് കേട്ട്. അല്ല ചേട്ടൻ എപ്പോഴും മുണ്ടല്ലേ കൊടുക്കാറ്, അതുപോലെ എൻ്റെ ഹസ്ബൻഡ് ഒരു മുണ്ടനാ, എപ്പോഴും മുണ്ടിടും. അത് മുണ്ടൻ சொன்னப்போ நான் வேற ஏதோ நினைச்சேன் தப்பா. அப்படி பயங்கரமா அப்படி வேஷ்டியில வந்து ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஸ்பெஷலான விஷயம் இருக்கா இதுல? நான் வேஷ்டி கட்டி வந்து நல்லா இருக்கு சொன்னீங்களா சார்? சூப்பரா இருக்கு பாருங்க, அங்க இருந்து ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளவு பயங்கர கிளாப்ஸ் தான் வருது. இப்ப கூட விட்டா ப்ரோபோஸ் பண்ணுவாங்க சார் நிறைய பேர். நான் வண்டியில வேஷ்டிக்கு போய் கட்டிட்டு வந்துருவேன். பாவம், அவர் வேஷ்டியோட தான் வந்தாரு, இங்க வந்து ஜீன்ஸை மாத்தி வந்தாரு. தேவையா இப்போ இவரோட படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நாட்டாமை, அவ்வை சண்முகி, முத்து அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் தெனாலி என்னுடைய சொந்த படம். அதுக்கு இது போடும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு கோஆப்ரேஷன். அப்புறமா அவருடைய நடிப்பை பற்றி இப்போ ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே தனுஷ் படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தனுஷ் சொன்னார் நேற்று, சார் எனக்கு கமல் சார் நல்லா நடிப்பாருன்னு தெரியும், சின்ன வயசில் நான் ரொம்ப நிறைய தடவை பார்த்த படம் தெனாலி, அதில் ஜெயராம் ஆக்டிங்காகவே நான் பார்த்தேன் சார் நிறைய தடவை அப்படின்னு சொன்னார். அது உண்மையாகவே அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா அவர் நிறைய பண்ணிட்டார். என்னது அந்த பொன்னியின் செல்வன்லாம். அதுவும் அந்த இங்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிமிக்ரி பண்ணியே ஆகணும். இல்லை தொண்டை சரியில்லைன்றாரு. தொண்டை சரியில்லாத போது ஒரு குரல் நல்லா வரும். அது வந்து ஏன்னா முறைக்காதீங்க, ஆக்டர்ஸை வந்து மிமிக்ரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அவங்கள மாதிரி நம்ம பேசி பழகிடலாம். ஒரு டைரக்டரை மிமிக்ரி பண்ணார் பாருங்க, லைஃப்பில் மறக்க முடியாது. மணிரத்னம் சார் மாதிரி.